வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. உன் வாழ்க்கையில் வந்து கல்யாணம் நடக்கணுமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. நீ ஆசீர்வாதமாக வாழணுமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு அப்படின்னு இந்த மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை உனக்கு எது கிடைக்கலையோ அது கிடைக்கணும்னா நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்போ இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு எல்லாரும் பிரசங்கம் பண்ணி இல்லை சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் உண்மையாகவே அந்த வசனம் எதை பற்றி சொல்லுது? இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னும் போது எவைகள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல அதிகாரத்தில் உணவை பற்றியும் உடையை பற்றியும் அங்கே பேசப்பட்டிருக்கும். 31வது வசனத்தை பார்த்தா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம், தட் மீன்ஸ் பேசிக் நீட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் வில் பி given to him when he is first seek the kingdom of God. அதுதான் அதோட உண்மையான மீனிங். கூட கொடுக்கப்படும் நம்ம மனசுல நினைச்ச எல்லாமே கூட கொடுக்கப்படும்னு எடுத்துக்க கூடாது. ஓகே, நம்ம விரும்புகிற எல்லாமே கூட கொடுக்கப்படும்னு எடுத்துக்கக்கூடாது. அந்த வசனம் பேசுறது பேசிக் நீட்ஸ், உணவும் உடுத்த உடையும். ரைட். ஈவாண்டர் ஹோலிஃபீல்டு மைக் டைசனை அடிச்ச உடனே அவர் பேட்டி எடுக்கும்போது அவர் இந்த வசனத்தை தான் சொன்னார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னார். நிறையா ஸ்போர்ட்ஸ் மேன் தன்னுடைய ஷூவில், தன்னுடைய ரிஸ்ட்டில், தன்னுடைய நெஞ்சில் நிறைய இடத்துல பச்சை குத்திப்பாங்க. அதே மாதிரி போட்டிக்கு போகும்போது, காம்படிஷன் போகும்போது, ஏதாவது ஒரு மீட்டுக்கு போகும்போது முன்னாடி இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அது தப்பான்னு கேட்டால் தப்பாக ரைட்டாலாம் சொல்லவில்லை. பட் இந்த வசனத்தோட ரியல் மீனிங் என்னன்னா, பால் வந்து இங்கே சொல்கிறதுக்கான காரணம், நான் என்னால் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லா சூழ்நிலையிலையும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படி என் மனதை நான் ரம்மியமாக வைத்துக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னா, என்ன கிறிஸ்து பலப்படுத்துகிறாரு, அதன் மூலமாக நான் அப்படி இருக்கிறேன். அதை தான் அவர் அங்கே மீன் பண்ணுறாரு. தவிர நம்ம இந்த வசனத்தை வச்சு எங்கே எது செய்ய போனாலும், எதனா புதுசாக தொடங்கினாலும், இல்லை எதை போட்டிக்கு போனாலும், ஸ்போர்ட்ஸுக்கு போனாலும் யூஸ் பண்ணுறதுக்காக பால் அங்கே சொல்லலை. அதோட மீனிங் இதுதான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட்லி மிஸ்இன்டர்பிரேட்டட் வேர்ட்ஸ். தேங்க்யூ. See you in next video.